மத்தேயு எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசி. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் செல்கையில் ஒலிவ மலைக்கு அருகான பெத்பெதேயுக்கு வந்தபொழுது இயேசுவானவர் சீஷர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போனவுடனே அங்கே ஒரு கழுதை அதனோட குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க நாம் பார்க்கிறோம், அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது அவர் தம்முடைய பவனில, எல்லாருக்கும் தெரிந்தோம், அவர் பவனியாய் அவர் செல்வதற்காக ஒரு கழுதை அவருக்கு தேவைப்பட்டதா இருந்தது. அல்லேலூயா. அந்த கழுதை நீண்ட நாளாய், சில நாட்களாய் இந்த இடத்துல கட்டப்பட்ட ஒரு நிலைமையில தன் குட்டியோடு இருந்து அங்கே கட்டப்பட்டிருக்கிறதை தேவன் அறிந்து, நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வேத அடிப்படையிலும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 2 வழி சந்தையில் நிற்கிற ஒரு கழுதையை நீங்கள் காண்பீர்கள். அதை போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, கட்டவிழ்த்து கொண்டு வார். மார்க் 11:4 நாம் வாசிக்கிறோம். அவர்கள் போய் வெளியே 2 வழி சந்தையில் ஒரு வாசலில் அருகே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதையை கண்டார்கள். எதனா 2 வழி, 2 வழி சந்து. அல்லேலூயா. இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் 2 வழி. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக 2 வழியை நான் வைக்கிறேன், அதை நீங்களே என்ன பண்ணுங்க, நன்மைக்கு ஜீவனுக்கு போகிற வழி, இன்னொன்று மரணத்துக்கு பாதாளத்துக்கு போகிற, இந்த 2த்தையும் நம்ம கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த வழியை நாம் தேர்ந்தெடுப்பது நம்ம கிட்ட தான் இருக்கிறது. இன்றைக்கு வழி அருகே கட்டப்பட்ட ஒரு கழுதையை போல நாம் இருக்கிறோம். வழி அருகே வழி தெரியாம, அந்த 2 வழி சந்துன்னா ஒரு வழி போய் 2ஆ பிரிகிற இடம் தான் அந்த ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கழுதை இருக்குது, ஒரு குட்டி இருக்குது. ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க போங்க, அந்த கழுதை எனக்கு வேணும், அதை கட்டவிழுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், அதை சொல்லுங்களேன், என்னோட கூட சொல்லுங்களேன், அதை கட்டவிழுங்கள். சொல்லுங்களேன், அதை கட்டவிழுங்கள். கட்டப்பட்டு இருக்கிற நிலைமையில நம்ம எதுவுமே செய்ய முடியாது. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடுவாங்க, ரொம்ப கோவம் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, அம்மாங்க அது அண்ணா கயிறில் ஒரு கயிறை போட்டு கட்டி எங்கன்னா ஓரமாக கட்டி விட்டுருவாங்க வீட்டுக்குள்ளே, ஏன்னா அவன் அங்கங்கே ஓடி கீடி. அப்போ அந்த கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற அந்த கழுதையை இயேசு பார்த்து சொல்கிறாரு, இந்த கழுதை, அடுத்த வசனம், இந்த கழுதை இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இன்னைக்கு 2 காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம் முதலாவது கட்டவிழ்க்கப்பட வேண்டும். இயேசுவை பார்ப்பதற்கு முன்பாக, இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, இயேசுவிடத்தில் நீ போவதற்கு முன்பாக, முதலாவது உன்னை நீ சுத்திகரிப்புக்குள்ளவும், உன்னிடத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளும் அழுக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் நீ தேவனிடத்தில் போக முடியும். ஒரு ஆமென் சொல்லாமா? முந்தி பாரம்பரியத்தில் கட்டப்பட்டிருந்தோம், முன்னோர்களுடைய விக்கிரகங்களை வணங்கி இருந்தோம், முன்னோர்கள் செய்த பலிகளை நாம் செய்து அப்படியெல்லாம் கட்டப்பட்டு இருந்த நம்ம, இயேசு ஆனவர் என்ன பண்ணார்னா தம்முடைய ஜீவ ரத்தத்தை சிந்தி அவர் என்ன பண்ணார், நம்ம என்ன விடுவித்தார். ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு ஆமென் சொல்லாமா? அப்ப கட்டப்பட்டு இருக்கிற நிலைமையில ஒரு மனுஷன் இருக்கும்பொழுது அந்த கட்டை அவிழ்க்க வேண்டும் என்றால் யாராவது 2 பேர் வேணும். ஒரு ஆமென் சொல்லாமா? அதனால தான் சீஷர்ல சொன்னாரு, நீங்கள் போய் அந்த கட்டை அவிழுங்கள். அப்போ உங்களுக்காக ஊழியர்கள் பரிந்தபித்து பரிபரித்து ஜபம் பண்ணும் பொழுது உங்களுக்கான விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் சொன்னார், வேதம் சொல்லுது, உங்கள் மூப்பர்களை வரவழைத்து நீங்கள் எண்ணெயை பூசி ஜபிக்கும் போது உங்கள் வியாதிகள் சொஸ்த. நம்மளே நம்ம சொஸ்தப்படுத்திக்க முடியாது. அப்போ சொல்ல, இருமனம் 2 பேர் ஒருமனப்படும் பொழுது அங்கே அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். அப்போ ஊழியரோடு நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்பொழுதுமே உங்கள் எந்த காரியத்தையும் நீங்கள் மறைக்காம ஊழியத்தில் சொல்லி நீங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த காரியத்தில் விடுதலை கிடைக்கும். சில வேளையில் சில காரியங்களை நம்ம ஊழியர்களுக்கும் நம்ம தேவனுக்கும் மறைத்து 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 நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த கட்டவிழ்த்தல் நமக்கு என்ன பண்ணாது, சீக்கிரத்தில் வராது. கட்டவிழ்க்கப்படாமல் நாம் போய் நாம் யாரை பார்க்க முடியாது, இயேசுவை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்போ சொல்றாரு, யாராவது உங்களிடத்தில் ஏதாவது கேட்டால் நீங்க சொல்லுங்க, இந்த கழுதை இயேசுவுக்கு வேணும். அல்லேலூயா. இப்போ நம்ம யாருக்கு வேணும்னா ஏசப்பாக்கு நம்ம வேணும். அல்லேலூயா. நம்ம இயேசுவுக்கு வேணும்.
ஆண்டவர் நம்மை கொண்டு அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். நம்மை பரலோகத்துக்கு நடத்துகிறார். அப்போ நடத்தினா முதலாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த கட்டெல்லாம் அவிழ்க்கப்படும் பொழுது, இந்த கட்டுகள் எல்லாம் உடையும் பொழுது, இந்த கட்டுகள் எல்லாம் நிறைய பேர் கட்டை உடைக்கிறேன்னு வாங்க, அது கட்டை உடைக்கலை, கட்டு அவிழுங்கள் என்ன வேதம் சொல்லுது. அல்லேலூயா. கட்டை என்ன பண்ணுங்க, கட்டை அவிழுங்கள், கட்டவிழுங்கள் தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இந்த இரு வழி சந்தையில் நாம் எப்பொழுதுமே ஒரே வழியில தான் நாம் இருக்கணும், ஒரே வழியில தான் நம்ம நடக்கணும், ஒரே வழியில தான் நம்ம போகணும். அந்த கர்த்தர் நமக்காக ஒரு வழியை தான் வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லாமா? ஒரு ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் 500 வருஷத்துக்கு முன்பாக, இயேசு பிறப்பதுக்கு 500 வருஷத்துக்கு முன்பாகவே அங்கே அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா அங்கே வாசிக்கிறோம். அங்கே பாருங்க, வாசிங்க 9:9 சகரியாவின் புஸ்தகம் 1100 பக்கம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. இல்ல சகரியா தான், சகரியா 9:9. எசேக்கியேல் சொன்ன மன்னிக்கணும், சகரியா 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும், அவர் ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறமா இருக்கிறார். வாசிங்க. ரதங்களையும் எருசலேம் நின்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவார். போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லையின் பரியந்தம் செல்லும். 11வது வசனம். உனக்கு நான் என்ன செய்வார்னா, அந்த ஆண்டவர் நம்ம வருவார் என்றால், அவர் வந்து நமக்கு என்ன செய்வார், நம்மளோட வாழ்க்கையில் எதை முக்கியமாக செய்யணும் என்றால், தண்ணீர் இல்லாத குடியில நாம் இருந்தோம், அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் விடுதலை பண்ணு. ஒரு ஆமென் சொல்லாமா? உன்னை என்ன பண்ணுவாங்களா, உன்னுடைய உடன்படிக்கையின், எதனால? இரத்தத்தினாலே நான் உன்னை என்ன பண்ணுவேன், விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கு தருவார். இப்போ நம்மள என்ன சொல்றாருன்னா, அரணுக்கு நீங்க திரும்பிடுங்க, நம்பிக்கையோட நீங்க வாங்க. குழியில் இருந்தீங்க, உங்க உடன்படிக்கை ரத்தமாகி அந்த ரத்தத்தினால உங்களை நான் என்ன பண்றேன்னா மீட்டு எடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல், ஆண்டவரிடத்தில் போகாமல் நம்ம கட்டுகள் அவிழ்க்க முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் போய் ஒரு வல்லமையான ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா என் கட்டு அவிழ்ந்துரும். இல்லை. அந்த ஊழியக்காரர் எனக்கு சொன்னானா அது நடந்துரும். இல்லை. அல்லேலூயா. நாம தான் இப்போ அவர் சொன்னார், நீங்க போய் அந்த கழுதியை கூட்டிட்டு வாங்க தான் சொன்னார். கழுதி என்ன பண்ணுங்க, கட்ட விழுங்க, என்னிடத்துக்கு கொண்டு வாருங்கள், அது கழுதை எனக்கு வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கட்டவிழ்க்கணும்னா நாம் சமீபத்து போகும் பொழுது எப்படி போகணும்னா, இரு வழியில நடக்கிற கழுதைகளா இல்லாமல் ஒரே வழியில நடக்கிற கழுதைகளாய் நாம் இருக்க வேண்டும். அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எல்லா சீஷர்களும் இயேசுவை பார்த்து கேட்டாங்க, ஆண்டவரே நீங்க யோவான் 14:16 சொல்லுகிறது, நாங்க எப்படி ஆண்டவரே நாங்க நடக்கணும், எப்படி நாங்க போகணும், எங்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்தை நாங்க பார்க்கவும் இல்லையே, எப்படி நாங்க அந்த பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு கேட்டபோது அதற்கு இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அப்ப இயேசு தான் நமக்கு வழி. நம்முடைய வார்த்தையில பாத்தீங்கன்னா 2 வழி இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில 2 வழி இருக்கக்கூடாது, ஒரே வழிதான் இருக்க வேண்டும். அந்த வழி எந்த வழி என்றால் இயேசுவின் வழி. அதற்கு இயேசு சொன்னார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன்.
இயேசு இல்லாமல் நம்ம எங்கும் போக முடியாது. நம்ம ஒரு கேல்குலேஷனில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இங்கே போய் ஜெபம் பண்ணிடலாம், அங்கே போய் ஜெபம் பண்ணிடலாம், அங்கே போய் ஜெபம் பண்ணிடலாம். நாம் எங்கே ஜெபம் பண்ணாலும் இயேசுதான் வந்து விடுதலை தர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என் கடமையை நான் செய்கிறேன். எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம். ஆனால் மகிமை எங்கேருந்து வருதுன்னா தேவன் இடத்துல வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த மகிமை எங்க வருதுன்னா தேவன் கிட்ட இருந்து வருது, ஊழியக்காரன் கிட்ட இருந்து வரல. இன்னைக்கு தப்பான எண்ணம் கொள்றோம். என்ன கொள்றோம்? தப்பான எண்ணம் கொள்ளுகிறோம். அப்போ தேவ மகிமை அங்கிருந்து வந்துதான் நம்ம சிறையிருப்பையும் நம்முடைய கட்டையும் மாற்ற முடியும். நம்ம கட்டை அவிழ்க்கணும்னா நாம் இயேசு கிட்ட போகணும். இரு வழியில் இருந்தோம், விக்கிரகத்தில் இருந்தோம், அந்நிய தெய்வங்களை வணங்கி இருந்தோம். அப்படி இருந்த கழுதையாகிய நம்ம இயேசு என்ன பண்ணாரு? என்கிட்ட வா. அப்ப வேதம் சொல்லுகிறது, அந்த கழுதையை கட்டவிழ்த்து இயேசுல கொண்டு போனார்கள். அவர் ஏறி அவர் அதன் மேல வஸ்திரத்தை போட்டார். ஒரு ஆமென் சொல்லாமா? உங்களுக்கு பரிசுத்த என்னும் வஸ்திரத்தை போட்டார். ஒரு ஆமென் சொல்லாமா? உங்க ஆவிக்குரிய பரிசுத்த அபிஷேகத்தை உங்க மேல போட்டிருக்கிறாரு. அந்த வஸ்திரமாகி அந்த வஸ்திரத்தை அந்த கழுதின் மேல் போட்டு அந்த கழுதின் மேல் ஏறி அவர் என்ன பண்ணாரா? பவனியாய் போன போது அவர் எல்லாரும் வஸ்திரத்தை விரிச்சாங்க. ஒரு ஆமென் சொல்லாமா? அந்த கழுதை எங்கோ ஒரு மூலையில் இருந்த கழுதை, எங்கோ கட்டப்பட்ட கழுதை, யாருமே அறியாத கழுதை, யாருக்குமே தெரியாத கழுதை. அந்த கழுதை ஒன்னுத்துக்கு உதவாம கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த கழுதையை தேவன் கட்டவிழ்த்து இயேசுவிடத்துல கொண்டு வந்த போது இயேசு அந்த கழுதின் மேல் ஏறி அவர் அதை என்ன பண்ண? பவனியாய் கொண்டு போனப்போ அதற்கு கனம் உண்டாயிற்று. ஒரு அன்பு தேவ ஜனமே, நீ இயேசு கிட்ட வரும்போது உனக்கு கனம் உண்டாகும். நீ இயேசு கிட்ட வரும்போது உனக்கு மகிமை உண்டாகும். நீ தூரத்தில் கட்டப்பட்டு இருக்கும் போது உனக்கு கனம் இல்லை. நீ தூரத்தில் கட்டி அங்க வைக்கப்பட்ட போது உனக்கு கனம் இல்லை. நீ தேவனிடத்துல சமீபமாய் வரும் பொழுது உனக்கு கனம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, இயேசு உன்மேல தன் வஸ்திரத்தை விரித்து உன்மேல ஏறி அவர் நபனரா பவனி செல்லும் பொழுது உனக்கு உண்டான மகிமை அநேகர் பார்க்கத்தக்கதான, இந்த உலகம் பார்க்கத்தக்கதான ஒரு ஆச்சரியத்தில் தேவன் உன்னை கொண்டு நடத்த அவர் வல்லமையில இருக்கிறார். இரு வழியில இரு மனமா இல்ல, ஒரே நீரூற்றாயிருங்க. ஒரே தித்திப்பான தண்ணீரும் ஒரே கசப்பான தண்ணீரும் ஒரே மதுரமான கிணற்றிலிருந்து ஊற்றிலிருந்து வருமா? வராதே. ஒரே நாவில் இருந்தும் பாப்பா சபித்தலும் துதித்தலும் வருமா? ஏதாவது ஒண்ணுதான் வரும். ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு ஆமென் சொல்லாமா? என் கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லாமா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா அதற்கு நாம் வழியை, அப்ப வேத சொல்லுது, அவங்க வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதையை செவ்வை பண்ணுங்கள். யோவான் ஸ்நானகன் அங்க சொல்றாரு, மனம் திரும்பி ஏற்ற கனியை கொடுங்கள். உங்க வழியை என்ன பண்ணுங்க? கிளியர் யுவர், என்னது? உங்க வழிகளை செவ்வைப்படுத்துங்க. வழி என்ன பண்ணுங்க? கிளியர் பண்ணு. நம்ம போகிற வழி. அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா அநேக காரியத்தில் கட்டப்பட்டிருப்பாங்க, சின்ன பழக்கத்தில் கட்டப்பட்டிருப்பாங்க, சின்ன சின்ன கூட புகை பழக்கத்தில், பீடி பிடிக்கிற பழக்கத்தில், பொடி போடுற பழக்கத்தில் கட்டப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் அந்த கட்டை அவிழ்க்கணும்னா நாம முதலாவது அந்த என்ன பண்ண பழக்கத்திலேருந்து வெளியே வரணும். சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் நாடகம் பார்க்காம தூக்கமே வராது. சில பேருக்கு படம் பார்க்கலன்னா தூக்கமே வராது. எப்படின்னா ஒரு டிவியில் ஒரு படத்தை 3 மணி நேரம் பார்த்தா தான் அவங்களுக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். அப்போ நம்ம ஆண்டவருக்காக இதில் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே போய் எல்லாரும் வீட்டில் சுற்றிக்கின்னு வரணும், அப்படியே போய் பேசின்னு வரணும். பார்த்துக்கிறியா? அந்த ஆவி என்ன பண்ணோம்? அப்படியே போவோம், அப்படியே வீடு மேலே 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 போய் மத்தியானம் திருப்பி சோர்த்துன்ட்டு திருப்பி வீடு மேலே வீடு மேலே வீடு மேலே வீட்டு மேலே வீட்டு மேலே வீட்டு மேலே அப்படியே போய் சுற்றினோம் அந்த ஆவி. இது ஒரு பழக்கம். இதில் இப்படி தான் அவங்களுக்கு பேசலைன்னா, ஆனால் பேச சொல்லுது, நீ வீணாய் பூமியில் குறித்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை என்ன எங்கே இருக்கும்? அங்கே கணக்கு ஒப்பி வைக்கணும். அங்கே எழுதிட்டு என்ன பேசணும், என்ன பண்ணணும். இப்போ இந்த சின்ன சின்ன இந்த கட்டவிழ்த்தல் நம்ம வாழ்க்கையில் கட்டப்பட்டு இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொண்டு இந்த கழுதை எங்கே போக முடியல? இயேசுவை போய் சந்திக்கணும். இந்த கழுதை எங்கே போனோம்? எங்கே இருக்குது? இரு வழி சந்தான். ஒரு வழி சந்தில் நிற்கலையா, 2 வழியில் நிற்குது. இரு வழி சந்து. எந்த வழியா? 2 வழி. அது இப்படியும் போவோம், சோத்திர சோத்திர ஏசப்பானோ, அது இப்படியும் போய் அப்படியே சோத்திர சோத்திரம் அப்படின்னு. இப்படிப்பட்ட நிறைய பேர் வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள கட்டப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு விடுதலையே இல்லை அவங்களுக்கு.
அல்லேலூயா. 6வது சின்ன வயதில் 6வது படிக்கிற கிளாஸில் 6ஆம் கிளாஸில் பீடி பிடி கற்றுக்கணும், சிகரெட் பிடி கற்றுக்கணும். எப்பா? சின்ன வயசில். அன்னிலேருந்தே பிசாசுனா பண்ணிச்சேன். அதில் போட்டு ஒரு நாட் போட்டு அவள் தான் கட்டியாச்சு இவனை. ஓகே, இவன் பிடிச்சிக்கினே இருப்பான். பிடிச்சேன் 24 வயசு வரைக்கும் பிடிச்சேன். அல்லேலூயா. எத்தனை வயசு வரைக்கும்? 26 வயசு வச்சுங்க. சரி, 26 27 வயசு வரைக்கும் பிடிச்சேன். அப்ப அதுல கட்டப்பட்டு இருந்தேன். சின்ன வயசுல 8வது 9வது படிக்கும் போது குடிக்க கத்துக்கிட்டேன். அதுல கட்டப்பட்டு இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்தில் இதை கட்டப்பட்டு அந்த நிலைமையில என் வாழ்க்கை மிகவும் மோசமா இருந்தது. அப்ப 2 வழி இருந்தது. சபைக்கும் போவேன், பாவத்துக்கும் போவேன், பாவ ஜீவியத்துக்கும் போவேன், சர்ச்சுக்கும் போவேன். இப்போ இப்படி 2 வழி சந்தில் இருக்கிறவங்க தான் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த கழுதை எனக்கு வேணும், அதை கட்டவிழ்த்து கொண்டு வா, அதில் நான் ஏறி என் வஸ்திரத்தை அதன் மேலே போட்டு அந்த கழுதின் மேலே நான் ஏறி பவனி போகணும். ஒரு ஆமென் சொல்லாமா? உன்னை கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறாரு. தூரத்தில் கட்டப்பட்டு இருக்கிற உன்னை பார்த்து சொல்றாரு, ஏதோ ஒரு காரியத்தில் நீ கட்டப்பட்டு இருக்கிற. அதாவது ஊழியக்காரராகிய 2 பேர் அனுப்புறாரு. அந்த ஊழியக்காரர் உனக்கு சொல்றாரு, மகளே இப்படி இருக்காத, அப்படி இருக்காத, அப்படி இருக்காத, அப்படி இருக்காத, நீ இயேசுக்கு வேணுமா? இயேசு உனக்காக காத்திருக்கிறார், அவர் உனக்காக பவனி போகணும். அவர் உன் மேல தான் ஏறி போவார். அங்க எப்படி ஏறி வந்தார்னா, மரியின் மேலும் குட்டி கழுதின் குட்டியாக மரியின் மேலே ஏறி வந்தவர் இப்போ உன் மேலே ஏறி அவர் பிரயாணிக்க விரும்புகிறார். வாழ்க்கையில் வரணும்னா 2 வழி. அந்த 2 வழி சந்தில் நிற்கிறியா? அந்த 2 வழி சந்தை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஒரே வழி. அதற்கு ஒரே வழி. உன் கஷ்டம், உன் நஷ்டம், உன் பாடு, உபத்திரமும், அதுக்கு ஒரே வழிதான் இயேசு. இயேசு என் நம்பிக்கையாய், பூமி நம் சொந்தமல்ல, விசுவாச ஓட்டத்தில் சோராது ஓடிடுவேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நான் ஐயா சாவு பாட்டு பாடுறான்றது இதுதான் நம்ம ஆளுங்க. இன்னும் என்ன ஆகல, அவங்க அப்கிரேட் ஆகல. அது என்ன அருமையான பாட்டு தெரியுமா? அது அல்லேலூயா. உடனே என்ன சொல்றோம், ஐயா சாவு பாட்டு பாடுறாரு. இல்லை, அந்த பாட்டை வீட்டில் பாடுங்க நீங்க. அது என்ன ஒரு மகிமையான ஒரு பாடல் இது. இந்த பாடலை மாத்திரம் இல்லை, அந்த பரலோகத்துக்கு நம்ம போகணும்னா இயேசு மேலே தான் ஏறி போகணும். இயேசு உன் மேலே தான் அவர் ஏறி உன்னை கொண்டு போவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னை கொண்டு போகணும்னா அப்போ நீ முதல் தயாராகணும். முதல் உன்னுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படணும். இயேசு கிட்ட போகணும். இயேசு உன் மேலே தன் பரிசுத்த ஆவியை நாங்கள் வஸ்திரத்தை அவர் உன் மேலே போட்டு அதன் மேலே ஏறி போகும்போது ஒரு ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பவனிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவர்கள் தங்கள் வஸ்திரத்தை விரித்தார்கள். விரித்து என்ன பண்ணாங்களாம், ரோட்டில் போட்டாங்களாம். அந்த கழுதை ஒய்யாரமாக போச்சு. அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு நீ ஒரு வழி சந்தில நடப்பாயானால் கர்த்தர் உன்னோட மகிமையாய் உன்னை கொண்டு போவார். அல்லேலூயா. இயேசுதான் அந்த வழி. அந்த வழியில் நாம் போக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லாமா? அவர் போகும்போது எங்கே நம்ம கூட்டிகிட்டு போவார் பார்த்தீங்க? ஏசாயா புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கொண்டு போ, அங்கே பெரும் பாதை வழி இருக்கிறது, அது பரிசுத்த வழி எனப்படும். என்ன வழியா அது? இயேசு உன்னை கொண்டு போகிற வழி சாதாரணமான வழி அல்ல, அந்த 2 வழி அல்ல, அது ஒரே வழி தான். அந்த ஒரு வழி எப்படி இருக்குதுன்னா பெரும் பாதையாக இருக்கிறது, அது பரிசுத்தம் எனப்பட்டது. தீட்டுள்ளவன் அதிலே நடக்கிறதில்லை. தீட்டுள்ளவன் அதிலே தீட்டுள்ளவன் அதிலே தீட்டுள்ளவன் அதிலே தீட்டுள்ளவன் அதிலே தீட்டுள்ளவன் போக முடியாது. ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு அந்த பாவத்தினுடைய வலி எனக்கு தெரியும். அல்லேலூயா.
நீ பாவத்துக்கு அடிமையா இருக்கிற. ஏனெனில் அவன் பாவம் செய்கிறான், பாவத்துக்கு பிசாசுக்கு அடிமை. அவன் ஆதி முதல் போய் பேசுறான், அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அந்த பாவத்தை நீங்க அவன்கிட்ட இருந்தா நீ அவனுக்கு அடிமையா இருக்கிற. நீ இயேசுவுக்கு அடிமை அல்ல, நீ இயேசுவுடைய அல்ல. எல்லாம் புரிஞ்சுங்க. சின்ன பழக்கமா இருக்கட்டும், எந்த பழக்கமா, ஏதோ ஒரு காரியத்தில் நீ தவறுவாயானால் நீ யாருக்கு அடிமை? அப்ப இயேசுவை நீ விட்டுற. அப்ப பிசாசு உன்னை என்ன பண்ணுவான்? கொண்டு போய் இரு வழியில உன்னை கட்டி போடுறான். எங்க கட்டி போடுறான்? அடுத்த பாஸ்டர் வரணும், உன்னை கட்டவிழ்க்கிறதுக்கு 2 பேர் வரணும். வந்து சொல்லணும் பிசாசுகிட்ட, பிசாசே இந்த கழுதை இயேசுவுக்கு வேணுமா, கொஞ்சம் நான் அவுத்துட்டு போட்டோமான்னு சொன்ன பிறகுதான் நீ ஒரு ஊழியக்காரன் உனக்கு உதவியாய் வரான். அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரத்தில் மறைக்காமல் நம்முடைய உண்மையை சொல்லும் பொழுது அவங்க கரெக்டான அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணுவாங்க? ஜபம் பண்ணி நம்மளை விடுதலை ஆக்குவாங்க. ஆமென் சொல்லாமா? அது எப்படி இருக்குன்னா, அந்த வசனத்தை வாசிங்க. பரிசுத்த வழி எனப்படும் தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அடுத்த வசனம், அங்கே சிங்கமும் இல்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே 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 நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். இப்ப இங்க போகணும்னா இயேசு வேணும். இயேசு இல்லாம நீ அங்க போக முடியாது. அங்க போகணும்னா, அந்த பாதைக்குள்ள நீ பிரவேசிக்கணும்னா, அந்த வழியில நீ போகணும்னா, நீ தீட்டுப்பட்டவனா இருந்தால், நீ தீட்டுள்ளவனா இருந்தால் அதற்குள்ள பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதற்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் இயேசுவின் உதவி தேவை. உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டு அறுக்கப்படணும், உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டு அவிழ்க்கப்படணும். நீ எல்லாவற்றிலும் நல்லவனாய் மாறி நீ அந்த வழிக்குள்ள, அந்த தேசத்துக்குள்ள, சியோனுக்குள்ள களிப்போடு மகிழ்ச்சியும் போகணும்னா அதற்கு ஒண்ணு தேவை, இயேசு தேவை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. மத்தேயு 18:15 சொல்லுது, நீங்கள் பூமியில நீங்கள் என்ன கற்றீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீங்க பூமியில எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு. அப்ப இங்க என்ன செய்யறியோ, அதனால தான் வேதம் சொல்கிறது, பூமியில செய்யப்படுவது போல பரலோகத்தில் செய்யப்படுவது போல. நான் இங்கேயும் டிவி பார்க்கிறேன்டவரே, அங்கேயும் பரலோகத்தில் டிவி வச்சு பார்க்கிறேன். நான் இங்கேயும் சிகரெட் பிடிக்கிறேன், பரலோகத்துக்கு வந்து பிடிப்பேன். அல்லேலூயா. அப்ப நீ எதை இங்க செய்கிறாயோ அது அங்க செய்யப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு, மத்தேயு எழுதின புஸ்தகம் அந்த வசனத்தை வாசிங்க, மத்தேயு 18:18 வாசிருங்க. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நீங்கள் பூலோகத்தில் எவைகளை நீங்கள் கட்டவிழ்ப்பீர்களோ என்று மெய்யாகவே உங்களை இங்க கட்டவிழ்த்தாதான் அங்க கட்டவிழ்க்கப்பட முடியும். இங்க கட்டினால்தான் அங்க கட்டப்பட முடியும். அதனால்தான் இயேசு சொன்னார் மத்தேயு 7:24 வசனத்துல, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 7:24, ஆகியால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டிய புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது விழுந்தது, விழுந்து முழுதும் அழிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம இங்க செய்யற காரியங்கள் பரலோகத்துக்கு தெரியும்.
அதனால்தான் இளைய குமாரனும் தன் தகப்பன்கிட்ட வந்து சொன்னா, ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் என்ன செஞ்சிட்டேன்? பாவம் நீ தானே செஞ்ச, அது எப்படி பரலோகத்துக்கு எஃபெக்ட் வரும்? நீ தானே பாவத்தை பண்ண, பரலோகம் பண்ணலையே. அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் எதுக்கு விரோதமா செய்யறான்? முதல்ல பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாவம் அங்க போதா? நம்ம பண்றதெல்லாம் அங்க போதில்ல, அங்க கணக்கு இருக்குல்ல. அப்போ நம்ம இங்க என்ன எதை செய்கிறோமோ, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஏசாயால சொன்னாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்கு இருக்கிறார்? என் மேல தரித்திரருக்கு. எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? சொல்லுங்களேன், எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? ஒரு ஆத்துமா, ஒரே ஒருத்தங்களுக்கு நான் இயேசு நல்லவர், நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன்டி, உனக்கு எல்லாம் சரியாயிடும்டி, இயேசுவை நம்பிடி, அதெல்லாம் விட்டுடியே, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன்டி அப்படின்னு யாருன்னா சொல்லிக்கிறீங்களா? ஒரே தடவை. 10 வசனம் சொல்லுது ஏசாயா புஸ்தகம், வாசிங்க. இருக்குதுங்க இல்லையா? ஏசாயா எத்தனை சொல்லுங்க? 61:1 அவங்களுக்கு தெரியுதுங்க. 61:1 வாசிங்க. கர்த்தராகிய தேவன் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும், சிறைப்பட்டவர்கள் விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டொழுத்தலை கூறுதலையும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலையும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவருக்கு சாம்பலுக்கு பதிலாக துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவி உடையவர்களுக்கு துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்னாரு சீசர்களை கூப்பிட்டு, நீங்க போங்க, நான் உங்களை அனுப்புறேன், நீங்க போய் யார் பாவத்தை நீங்க மன்னிக்கிறீங்களோ அவங்க பாவத்தை நான் மன்னிப்பேன். யோவான் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22, 23. இன்னைக்கு ஊழியக்காரன் வந்து உன் பாவத்தை மன்னிச்ச, வேதம் சொல்லுது, ஊழியக்காரன் கொஞ்சம் கோவப்பட்டு அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலனும் வரும். ஊழியக்கார கஷ்டத்தோட நீங்க ஊழியத்தை செய்ய வச்சீங்கன்னா உங்களுக்கு அதனால் ஒரு பிரயோஜனமும் அல்ல. வசனம் சொல்லுது, ஊழியக்காரன் வாசிங்க, யாருடைய பாவத்தை மன்னிக்கிறானோ அதை நீங்கள் தேவன் என்ன பண்றாரு அவர்களுக்கு. வாசிங்க அந்த வசனத்துக்கு. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அது அவர்களுக்கு. ஆமா, போச்சு போங்க. இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? போன மாதம் வராங்க, போன மாதம் வரல, ஆண்டவரே அவங்கள மன்னிக்காதன்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். சர்ச்சுக்கு லேட்டாக வராங்க, ஆண்டவரே நீர் அவங்கள என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல ஆண்டவரே அப்படின்னா, ஆண்டவர் பார்த்து சர்ச்சுக்கு ஆண்டவரே வராங்க, பாட்டு பாட மாட்டேறாங்க, ஜெபம் பண்ண மாட்டேன்றாங்க, ஆண்டவரே உபவாசம் போறேன்றாங்க, ஜெபம் பண்றேன்றாங்க, ஜெபம் பண்ணவே மாட்டேன்றாங்க, ஆண்டவரே நீங்கள் எதனா பார்த்துங்க ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? கூப்பிட்டு உனக்கு கொடுக்குற, நீ போய் அவங்கள மன்னிச்சனா. எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க போன 2 நாளைக்கு முன்னாடி. அவங்களுக்கு முதல்ல ஒரு திருமணம் ஆகுது. அந்த சிஸ்டர் அந்த திருமணம் ஆகும்போது ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ அந்த கணவரை கட்டக்கூடாது. என்னது? இவங்க முதல் உடன்படிக்கை உடைச்சாங்களா? உடைச்சிட்டாங்க.
உடைச்சு என்ன பண்ணாங்க, அவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்குது. அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு, 2 வருஷம் வாழ்வாரு, குடிப்பாரு, போவாரு வருவாரு, போவாரு வருவாரு, போவாரு வருவாரு. ஒரு நாள் ஒரேடியா பழனிக்கு போயிட்டாராம். எங்க போயிட்டாரு? பழனியில் பிச்சை எடுக்கிறாராம். நல்லா கேட்டுங்க. அவர் போயிட்டாரு, மென்டல் மாதிரி போய் அங்கே பிச்சை எடுக்கிறாரு. தேவன் முன்னாடியே சொன்னார். என்ன சொன்னாரு? நீ அவனை ஆமாம் கட்டார். செகண்ட் டைம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் இருந்து அவங்களுக்கு ஒரு துணை வேணும் என்று சொல்லி தன்னோட வேலை செய்கிற ஒரு சகோதரனை அவங்க விருப்பப்பட்டு கட்டிக்கினாங்களோ தெரியல, அது கர்த்தருக்கு தான் தெரியும். அப்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 7 வருஷம் அவரோட இருந்திருக்கிறாங்க. அவர் ஒரு விக்கிரகத்தை வணங்குற மனுஷன். என்னது விக்கிரகம். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதுவும் உனக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே சபைக்கு போனப்போ அந்த சகோதரியை பார்த்து ஜெபம் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, கர்த்தர் ஆவியானவர் சொல்கிறாரு. இது இருக்கும்போது அவங்க கேர்லெஸ்ஸாக ஆமாம் அப்படின்ட்டு ஒரு தெனாவட்டாக போயிட்டாங்க. சரி, நானும் கிளம்பி வந்துட்டேன். திருப்பி 8 மாதம் கழிச்சு ஆண்டவர் என் இருதயத்தை பாரப்பட்டு நான் ஃபோன் பண்ணி ஒருத்தருக்கு சொன்னேன், இது மாதிரி ஒரு பிரச்சனை வருதான், அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னா அவங்க அதையும் கேர் பண்ணல. ஒரு 1.5 வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் போகாத இடமே இல்லை பாஸ்டர், எல்லாம் ஊழியக்காரர்கிட்ட போகிற விஷயத்த சொல்கிறாங்க, ஆனால் சொல்கிறாங்களே தவிர விடுதலை இல்லை. ஆனால் நீங்கள் தான் எனக்கு முதல் இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதுன்றதே சொன்னீங்க பாஸ்டர். நாங்கள் சரி சிஸ்டர், நான் என்ன சொல்கிறேன் செய்யுங்க, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு நான் தான் கேட்டேன். நான் அன்றைக்கே சொன்னேனே சிஸ்டர் உங்களுக்கு அப்படின்னு. அப்போது அவங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆண்டவருடைய கோபாக்கினி அவங்க மேலே இருக்குது. ஏன்னா கல்யாணமே பண்ணிக்கூடாது சொன்னவங்களுக்கு இப்போ எத்தனை குழந்தை இருக்குது, அந்த சந்ததியில் எத்தனை தோண்டுச்சு, 2 குழந்தை வந்துச்சு. அது இல்லாமல் இவங்க ஒரு தெரப்பியும் போய் விக்கிரகத்தை வணங்குறவங்க ஒரு கட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ நான் முதல்ல சொன்னேன், அன்றைக்கி போன மாதம் என்ன சொன்னேன், சாலமோனுடைய ஜெபம் அக்கிரமம், மீறுதல், பாவம். ஒரு மனுஷனுக்கு 3 காரியத்தில் நிச்சயமாய் அவன் மன்னிப்பு கேட்கணும். 1, ஆண்டவரே அக்கிரமத்தை மன்னிங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என் மீறுதலை மன்னிங்க. மீறி தானே கல்யாணம் பண்ணாங்க, அதன் மூலியமா பிறந்தது 2 குழந்தை பாவம். அதுக்கப்புறம் ஒரு அக்கிரமத்தை செஞ்சாங்க. அந்நிய நுகத்தோட உன் நுகத்தை வசனம் எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. என்னது எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, வசனம் இருக்கு. அந்நிய நுகத்தோட நீ என்ன பண்ணாத. அப்போ அதை சேர்ந்தாங்க. இப்போ அந்த அம்மா அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் இன்னும் அந்த கட்டு எத்தனை வருஷமா, இப்போ அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு 18, 16, 17, 17 வருஷம். அப்போ எப்படி இருக்காங்க அவங்க, கட்டப்பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமா, 12 வருஷம். எனக்கு கொஞ்சம் டவுட் வருது இதில் அடிக்கடி. 12 வருஷம் வேற எவ்வளோ வைத்தியர்கிட்ட போனா, எவ்வளோ பார்த்தா அந்த கட்டு அவிழ்க்கப்படவே இல்லை. இயேசுவிடத்தில் ஒருத்தனை விலங்க கட்டி கொண்டு வந்தாங்க. அவன் பிரேத கல்லறையிலும் அங்கே எங்க இருந்தான். என்னையா வேதனைப்படுத்த வந்தியான்னு கேட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 38 வருஷம் கூனி பெத்தஸ்தா, 38 வருஷம் பெத்தஸ்தா கோளரில் படுத்திருந்தான். அப்ப சொன்னா, யாராவது ஒருவர் வந்து இந்த தூதன் இறங்கி இந்த கிணத்தை அந்த குளத்தை கலக்கும் போது யாராவது ஒருத்தர் என்ன கொண்டு போய் அங்க விட மாட்டாங்களா? காத்துனே இருந்தான். ஆனா வேதம் சொல்லுது, இவன் இறங்கத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறங்கிடுவான். இவன் ஏன்னா ஒருத்தர் குளிச்சாதான் சுகம் கிடைக்கும். ஆனா யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? அப்படியே ஒரு ஏக்கத்தில் இருந்தான். இந்த விடுதலைக்கு முதல்ல தேவையே ஏக்கம். என்ன தேவை? அந்த ஏக்கம் வரணும். ஆண்டவரே, அந்த வாஞ்ச வரணும். எனக்கு ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. அந்த இறக்கம் வந்த உடனே ஆண்டவர் வந்தார், இயேசு வந்தார். உன் படுக்கை எடுத்து நீ என்ன பண்ண வீட்டுக்கு போன்ட்டார். 18 வருஷம் கட்டப்பட்டு இருந்தது. இந்த கூனி என்ன பண்ணார்? ஆண்டவர் ஜெபித்து விடுதலை பண்ணார். ஒருத்தன் சொன்னா, நீ இது மாதிரி ஓய்வு நாள் கட்ட விழுக்கிறது தப்பு இல்லை சொன்ன. ஆடு மாடு மேஞ்சா, ஆடு மாடு ஒரு குயில ஊந்தா நீ என்ன பண்ண, தூக்கி விட மாட்டியா அப்படின்னு கேட்டு போயிட்டார். அப்போ கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் முதல்ல நமக்குள்ள ஒரு வாஞ்ச வரணும், இறக்க வரணும். ஒரு ஆமேன்னு சொல்லாமா? அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஜோனத்தான் சுப்பையான்னு தெரியும் உங்களுக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜோனத்தான் சுப்பையான்னு சொல்லி மலேசியாவில் இருக்கார். அவர் திருவள்ளூருக்கு வந்தார். அப்போ நானே என் மனைவியும் போய் கடைசி ரோல உட்காந்துருக்கிறேன். அப்படியே அவரு அப்படி இப்படின்றாரு.
அப்படியே ஒருத்தர் அப்படியே ஃபயரில் அப்படியே ஒரே அபிஷேகம் சொல்கிறான். நான் வாஞ்சியாக கேட்டேன், இயேசுவே அவனை தொட்டு அதே இறக்கம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அழுத. அப்படியே கெஞ்சிறேன், ஏசப்பா ஏசப்பா என்னையும் தொடுங்க தொடுங்க, பாவத்தை மன்னிங்க 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 மன்னிங்கன்ற. செல்ஃபே எடுக்கல. சரி, அடுத்தது அவர் வல்லமே நம்ம தலைமையில கை வைப்பாருன்னு போய் முட்டி போட்டேன். அவர் கை வச்சு ஜோம் பண்ணார். என் முன்னாடி சொன்னேன், என்னை வீணாகிட்டு வந்து இது மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறிய, எதுவுமே நடக்கலையே அப்படின்னு வீட்டுக்கு திரும்பி வந்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த பாரம் என்னை நெருக்க நெருக்க பைபிளையே கீச்சு போட்டுக்கிறேன் தெரியுமா? பைபிளை துண்டா கீச்சு விசிறி அடிச்சிட்டு அந்த பைபிளை திருப்பி எடுத்து செலோ டேப் போட்டு ஒட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 4 வருஷம். என்னைக்கு அந்த பைபிளை கிழிச்ச பைபிளை என் பொண்டாட்டி எத்தனை கொடுத்து அந்த செலோ டேப் போட்டு 4 வருஷம் கழிச்சு அந்த பைபிளை ஒட்டி அன்னைக்கு அறிக்கை செஞ்சேன். தனியாக ஒரு நாள் ஒன்றுமே பண்ணல, உட்காந்து அழுது ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு இரக்கத்தை தாங்க, இரக்கத்தை, என் கட்டெல்லாம் ஒழுங்கு ஆண்டவரே, நான் ஏன் எப்படி இருக்கிறேன்? 3 மணி நேரம் ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது அந்த பாட்டை போட்டு போட்டு கேட்டு கேட்டு உட்காந்து அப்படியே அழுது 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 அழுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் தாமதித்தேன்னா என் கதை முடிஞ்சிருக்கும். இன்னும் பாவம் எங்களுக்குள்ளே பெருகி 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 அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி கொஞ்சம் அப்போ தான் அந்த என்ட்ரு ஆகிறேன். கரெக்டாக கர்த்தர் என்ன பிடிச்சார். இதுக்கு மேலே ஒன்று விட்டா இவன் உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லி என்னை அந்த நேரத்தில் மீட் எடுத்தார். அப்போ நான் எங்களுக்குள்ளே அந்த வாஞ்சை வந்தது. ஆனால் இன்றைக்கி சொல்ல முடியுமா அந்த வல்லமை எனக்கு இல்லவே இல்லை, ஆண்டவர் எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா? அந்த வாஞ்சை நம் இருதயத்தில் வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ உங்கள் கட்டை அழுக்க பண்ணனா முதல்ல அதுக்காக பிரயாசப்படுங்கள். அதுக்காக பிரயாசப்படும். ஆண்டவரே இந்த கட்டேன்னு பெரும்பாடுள்ள ஸ்திரீ பார்த்தா எத்தனையோ வைத்தியர்கிட்ட போயிட்டு ஒரு தடவை இயேசு வஸ்திரத்தை நான் தொட்டுட்டே போதும் அப்படின்னு அவன் முயற்சி செஞ்சான். ஒரு தடவை. அல்லேலூயா. இயேசு வந்தப்போ ஆண்டவர் கேட்டிருப்பார் அவனை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே நீங்கள் எனக்கு எதுவும் செய்ய வேணாம், நீங்கள் போங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். அவன் யாரு? பெத்தஸ்தா குளத்தரையில் உட்கார்ந்தவன். நீங்கள் போங்க, தூதன் வந்து இறங்கும் போது கலக்குறாங்க, கலக்கும் போது நான் போகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் போய் குளிச்சுன்னா அற்புதத்தை பெற்றுட்டு போய் ஒருத்தர் தான் குளிக்க முடியும், எல்லாரும் குளிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொன்ன, நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ என்ன நினைக்கிறியோ அதை உனக்கு செய். எனக்கு நான் எப்படின்னா என்ன பண்ண விடுதலை ஆகணும். அப்போ படுக்கை எடுத்து என்ன பண்ணி நீ நடந்து போ. இப்போ நமக்குள்ள அந்த வாஞ்சை வரணும். நான் விடுதலை ஆகணும் ஆண்டவரே, நான் எப்படியானா வெளியே வரணும் ஆண்டவரேன்னு ஒரு வாஞ்சை வரும்பொழுது நமக்குள்ள என்ன வரும்? அல்லேலூயா. அந்த விடுதலைக்கு நாம் என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லாமா? அப்போ நம்ம தேவன் எதற்கு வைத்து ஏதாவது நம்ம ஆண்டவருக்கு நல்லா கேளுங்க. நான் ஊழியத்தை செய்ய செய்ய தான் என்னை ஆசீர்வதிச்சார். உண்மையாக சொல்கிறேன். கர்த்தர் கிருபையா இந்த ஆந்திரா பகுதியில் இது வரைக்கும் 18 வருஷத்தில் 450 கிராமங்கள் என் காலை வச்சுக்கிறேன். 450க்கு மேலே கணக்கு தெரியல. அதனால தான் என்ன ஆசீர்வச்சிருக்கிறேன். இன்றைக்கும் நான் நிற்கிறேன். எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பேர், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ மந்திர கட்டுகள், எவ்வளோ பில்லி, எவ்வளோ என்னென்ன செய்ய முடியுமோ எனக்கு செய்கிறாங்க. ஒரு மந்திரத்துக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி வந்தவன் இன்னைக்கு பல பேர் செய்கிறான். நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு சுற்றினுங்க. கர்த்தர் உன்னை நடத்துவார். அந்த கட்டெல்லாம் எப்போ அவிழ்ப்பாருன்னா, அல்லேலூயா, வேதம் சொல்லுது, யோபு சொல்றாரு, கர்த்தருடைய கரம் தான் அதை செய்யணும்ன்றான். யோபு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் யோபு சொல்றான், இது கர்த்தர் தான் செய்யணும். ஏனென்றால் ராஜாக்களை கட்டவிழ்க்கிறது யாருடைய வேலைன்னா தேவனுடைய வேலை. யோபின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனையும் மாம்சமான சகல மனுஷனின் ஆவியையும் யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்கிறது. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தையை சோதித்து பார்க்கிறது அல்லவா? முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே. அவருக்கு தான் ஆலோசனை புத்தியும் உண்டு. இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அவர் இடிச்சிட்டார்னா
வேதம் சொல்ற உன் அஸ்திபாரம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல இருக்கணும். நான் பேங்கை நம்பல, நான் ஜனத்தை நம்பல, என் சொந்தத்தை நம்பல, நான் தேவனை நம்பி இருக்கிறேன். நான் இயேசுவின் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இயேசுதான் என் நம்பிக்கையாய். இந்த பூமி எனக்கு வாடகை வீடு. இதிலிருந்து பெயர்த்து கொண்டு என தேவன் என்ன பண்ணுவார்? ஒரு நாள் கொண்டு போவார். அப்ப இங்க வசனம் சொல்லுது, இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது, இதோ அவர் தண்ணீர்களை அடுக்கினால் எல்லாம் உலர்ந்து போகும், அவர் அவளை வரவிட்டால் கீழிருந்து மேலே ஆகும், அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு, மோசம் போக்குறவனும் அவர் கையின் கீழே இருக்கிறாங்க. அவர் ஆலோசனைக்காரரையும் சிறைபிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். அவர் ராஜாக்கள் கட்டுகளை அவிழ்த்து அவர் இடுப்புகளை கச்சை கட்டு. அவர் தான் யாரு? அவர் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்க்கிறவர். அப்ப கட்டவிழ்க்கிறது யாரு வேலைன்னா, கட்டவிழ்த்தை கூறுதலும் அது யாருன்னா அவர் கையில மட்டும்தான் இருக்குது. நீங்க எங்க நம்பி அங்க நம்பி இங்க நம்பி. அந்த அம்மா சொன்னாங்க, 4 மாவடிக்கு போனேன், அங்க போன உடனே எனக்கு உடம்பெல்லாம் வலிச்சுது, திரும்பியும் நான் வீட்டுக்கு வந்த உடனே திருப்பி அந்த பிரச்சனை வந்துடுது. திரும்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த பாவத்தில் என்னால் எழுந்துக்க முடியல, திரும்பி நான் விழறேன், திரும்பி நானே அவர்கிட்ட பேசுறேன், திரும்பி இந்த பிரச்சனையில மாட்டுறேன், என் பிள்ளைகள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், அன்பு விட்டுட்டேன், என் பிள்ளைகள் எல்லாம் போதை வஸ்துக்கள் அடிமையாயிட்டாங்க, என் பிள்ளைகளுடைய அந்த ஞாபகமே எனக்கு இல்லைன்னு சொல்லி அந்த சகோதரி அழுதாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டு நான் சொன்னேன், முதல்ல உன் பாவம், உன் அக்கிரமம், உன் மீறுதல், ஒரு நாள் உபவாசத்தை போடு, நீ கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்ன பாரு, அதுலேருந்து ஆரம்பி. இது வரைக்கும் உன் பிள்ளைகளை கொடுத்தார்ல, அந்த பிள்ளைகள் மேலே அந்த என்ன இருக்கும், அந்த இது கர்த்தருடைய கோபம், அதுக்கும் ஜெபம் பண்ணு, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி நீ விடுதலை கேளு, அப்போ நீ விடுவிக்கப்படுவ. அல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். நீ விடுதலை பண்ணாம விடுதலை உனக்கு வராது. கையை தட்டி, ஆண்டவரே இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களை நான் விடுதலை பண்ணி ஒண்ணா அனுப்புறேன். எல்லா விதமான ஆண்டவரே உலக ஆசைகள், உலக சிற்றன்பங்கள், எல்லா மயக்கங்கள், ஆண்டவரே ஜீவனத்தின் பெருமைகள், ஆண்டவரே ஒரு நாள் சிற்றன்பங்கள், யோசனைகள், பொருளாசைகள் எல்லாவற்றையும் நான் கட்ட விழுத்து அனுப்புறேன். நான் விடுதலை பண்ணி எல்லாவற்றையும் துரத்துறேன். என்ன நீங்க விடுதலை பண்ணுங்க. நல்ல கையை தட்டி ரிபா ஹந்த ரபல ஓரி பல பர பர பல ஷபல பர பல பர பல பர பல ஓரி பல பர பல பதுட பல கதட மன கதட பல ஓரி பல கதட பல கதட பல சங்கர பல துடிபியா கரபல. விடுதலை பண்ணுங்கள், அப்போது நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். விடுதலை யாருடையது? கர்த்தருடையது. விடுதலை யார் பண்றது? மனுஷன் பண்ண முடியாது. விடுதலை யார் பண்ணோம்? கர்த்தர் பண்ண. ராஜாக்கள் கட்டை யார் அவிழ்க்கணும்? கர்த்தர் தான் அவிழ்க்கணும். அவரால் மட்டும்தான் முடியும். வேதம் சொல்லுது, இதோ அவர் இடித்தால் கட்ட ஒருவரால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மணல் மேல கட்டப்பட்ட வீடா இருந்தால், வசனத்தை கேட்டு நீ போய் மணல்ல பீச்சில் போய் மண்ணை கட்டினா, அந்த அலைகள் வந்து அதை என்ன பண்ணும்? உன் அஸ்திபாரம் இங்க இல்ல, என் அஸ்திபாரம் பரலோகத்தில் உண்டு. பேதுரு பார்த்து சொன்னாரு, இயேசு சொன்னாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, நீர் தேவனுடைய மகனாகிய கிறிஸ்து இயேசு என்று சொன்ன பொழுது, ஆம் நீ சொன்னது உண்மைதான், இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினா சொல்லி, நீ பேதுருவே, நீ கல்லாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை, இதோ பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். பரலோக சாவி இல்லாம நீ ஒண்ணும் பண்ண முடியாது. வீட்டு சாவி இல்லாம வீட்டுக்குள்ள போக முடியாது. சாவி இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. வெளில ஒரு கார் இருக்குது, ஏமா எத்தனை நாகலாபுரத்துக்கு போயிடு, நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க போய் தடவி கிடவி பார்த்து எதோ பண்ணுவாங்க. என்னையா காரை எடுத்துக்கன்னு சொல்லிட்ட, சாவி கொடுக்கலையா? நான் சொல்லுவேன், சாவி இல்லை, முஞ்சாணி எடுத்துன்னு போ. மிஞ்சி போனா அவங்க புள்ள ஒருத்தன் வேற ரொம்ப சுறுப்பா இருக்கிறான்,
அவங்க எல்லாம் சேர்ந்து தள்ளா கூட எங்கே வரைக்கும் போவோம்? கச்சூர் வெயில் வேற அதிகம், ஆலமரத்து வரைக்கும் போவோம். அல்லேலூயா. நம்ம வண்டி அப்படிதான் கொஞ்ச நாளுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படியே போவோம் கொஞ்சம் கொஞ்சமா போவோம். சாவி இல்லை. பேதுரு பார்த்து சொன்னார், பேதுருவே மத்தேயு 16 அதிகாரத்தில் சொல்றார், பரலோகத்தினுடைய சாவியை நீ வாங்காம, எப்ப சாவி கொடுப்பாங்கன்னா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எப்ப சாவி கொடுப்பாங்களா? பரவாயில்ல சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எப்ப சாவி கொடுப்பாங்களா? நீ ஊட்ட கட்டினா தருவாங்களான்னு சொல்லுங்க. நான் சொல்ல தப்பா? வீடே இல்லாம சாவி எப்படி கிடைக்குங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாவி எப்போ கொடுப்பாங்களா? நீ வீட்டை கட்டினா சாவியை தருவாங்க. எங்க? பரலோகத்தில் நீ வீட்டை கட்டுவாயானால், பரலோகத்து வீட்டை நான் எப்படி கட்டுறது? சுவிசேஷத்தை போய் சொல்லு, ஊழியத்துக்கு ஓடு, காலை தேயி, தலையை தேயி, செருப்பு தேயி, போ, எல்லா இடத்துக்கும் சொல்லு. எபிரேயர் புஸ்தகம் 6 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, சுவிசேஷத்தை என்னும் சமாதானத்தை கூறுகிற பாத ரட்ச. நீ செருப்பே இல்லாமல் சுத்தி நிற்கிறீங்க நிறைய பேர். இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், நான் எங்க வீட்டுக்காரர் 2000 குத்து வாங்கி குத்துக்கிறாரு. இல்ல அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. நீ செருப்பே இல்லாம சுத்தி நிற்கிற பிரதர், செருப்பே இல்லாம சுத்தி நிற்கிற சிஸ்டர். வசனம் என்ன சொல்லுது? எபேசியர் புஸ்தகம் 6 அதிகாரத்தில் வேதம் சொல்லுது, இதோ மாம்சத்தோடு ரத்தத்தோடும், உங்களுக்கு மனுஷரோடு ரத்தத்தோடு போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத சேனையின் ஆவியினோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தொடுத்துக் கொண்டு, சத்தியம் வாசிங்க, சத்தியம் என்னும் கச்சையும் உங்க அறைகளிலே கட்டினவர்களாய், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய், சமாதானத்தின், வாசிங்க ஐயா, உனது ஐத்தி வாசிங்க, அத சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கான் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களையும் அவிழ்த்து போடத்தக்கதாய், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அல்லேலூயா. செருப்பே இல்லாம இருக்கிறீங்க. சொல்ல செருப்பு இல்ல, இல்ல எங்க வீட்டுக்காரர் 2000 குத்து வாங்கி குத்துக்கிறார். அப்படியா? ஆவிக்குரிய செருப்பு எங்க இருக்குது? சுவிசேஷத்தை அறிவிக்கிற சமாதானத்தும் என்னும் குறிய ஆயத்தம் என்னும் ஒன்னே ஒண்ணுதான். அல்லேலூயா. எதெல்லாம் நம்ம போய் சொல்றோமோ, இப்போ நம்ம கட்டணும்னா இங்கதான் கட்டணும். பார்வை இல்லாதவனை கண்டா அவனுக்கு ஏதாவது செய்ய, ஒரு ஏழையை கண்டா, இதுதானே என் சத்தியம். இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறதுனால தான் நான் ஓயாத சொல்றேன், அதை நீங்க செய்யறது இல்லை. அல்லேலூயா. வஸ்திரம் இல்லாதவனை கண்டா, யோவான் ஸ்நானக ஏசப்பாக்கு முன்னாடி அனுப்பப்பட்டவன், அவருக்கு இவருக்கு ஒரு 6 மாசம் டிஃபரன்ஸ் வச்சுங்க. அவன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, வஸ்திரம் இல்லாதவனை கண்டா வஸ்திரத்தை கொடு, உங்ககிட்ட புசிக்க உண்டா அதை பகிர்ந்து கொடு, ஆடை இருந்தா ஒரு ஆடையை கொடு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 10 பேருக்கு 5 பேருக்கு சோறு வாங்கி கொடுங்க, ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்க, எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் உட்காந்துக்கிறான். 2 பேருக்கு 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுங்க. 2 பேருக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கி கொடுங்க. தயவு செய்து இதுக்கு நீங்க எங்க போறது இல்ல, இதுக்காக நீ ஒரு நாள் என்ன பண்ண, உன்ன ஆயத்தப்படுத்தி நீங்க ஒரு நாள் நல்லா ஃபாஸ்டிங் போட்டு வீட்டில் 5 பொட்டலம் சோத்தை கட்டிக்கின்னு, ஆண்டவரே இந்த சாப்பாடு யாருக்கு உண்மையா இல்லையோ, யார் இந்த ஒரு வேளை சாப்பாடுக்கு அழுதுனுக்குறாங்களோ என் கண்ணில் காட்டுங்க ஆண்டவரே சொல்லி வண்டி எடுத்துன்னு போனேன்னா கர்த்தரே காட்டுவார், இங்கே கூடு அங்கே கூடு அங்கே கூடுன்னு. அப்போ நிறைவா ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்னா இது பரலோகத்தில் கட்டப்படும். இன்னும் சாவியே வாங்கலை. அங்கே வசனம் என்ன சொல்லுது? பரலோகத்தினுடைய திறவுகோலை நான் உனக்கு தருவேன். வாசிங்க. பூலோகத்தில்
நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ. ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தில் உன் கட்டவிழ்க்கணும்னா நீ பூமியில போய் உனக்கு என்னம்மா, நான் ஜெபம் பண்றேம்மா, இயேசு வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரு, உங்க வீட்டுக்காரர் கூடிய மாத்துவாரு, உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை மாறும், நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணி அவங்க கட்டவிழ்த்தனா பரலோகத்தில் என்ன பண்ணாது, கட்டப்படும். பரலோகத்தின் வீட்டை நீ கட்டாம பரலோகத்துக்கு நீ எப்படி போக முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பரலோகத்தில் நாம கட்டாம, இங்க கட்டாம பரலோகத்தில் கட்டப்பட முடியாது. என் வீடு கட்டுனுக்கிறேன், நான் சாவி வாங்கிட்டேன். அல்லேலூயா. என் வீடு ஜோரா கட்டினுக்கிறேன். எப்போ கட்டி முடிக்குதோ என்ன ஆண்டவர் கூப்பிடுவார், நான் போயிடுவேன். அங்கே போய் நம்ம மழையில் நிற்க மாட்டோம், நல்ல வீடு இருக்கும், அங்கே போய் நான் திருப்தி ஆகிடுவேன். அல்லேலூயா. உங்கள் வீடு கட்டப்படணும்னு சொல்கிறேன். நீங்கள் கட்டுங்க, இங்கே ஆரம்பிங்க, கொடுங்க, அநேகருக்கு உதவி செய்யுங்க, போய் எல்லாவற்றையும் செய்யறப்ப தான் நீ விசுவாசியாக இருக்கிறது தேவனுக்கு பிரியமல்ல. சண்டே ஆனால் வந்துட்டு சோத்திரம் போட்டு அப்படியே தூக்கி ஒரு காணிக்கை போட்டு அப்படியே போயிரு, அது நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் நீ என்ன செய்யற? 5 நாள், அந்த 5 நாளும் ஆண்டவருக்காக நீங்க வேலை செய்யணும். ஒரு நாள் உபவாசிக்கணும், ஒரு நாள் தேசத்துக்கு ஜெபம் பண்ணணும், ஒரு நாள் எங்கன்னா ஏழைகளை போய் சந்திக்கணும், இன்னொரு சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இங்கேருந்து போனோம்னா ஒரு பின்னு கூட எடுத்துன்னு போக முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, துன்றதுக்கு சோறும் நம்ம பாஷையில், போட்டுக்கிறதுக்கு துணி இருந்தா போதும், போதும் என்று மனதோடு கூடிய தேவ பக்தியே உனக்கு மிகுந்த ஆதாயம். இதுதான் ஆதாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஓடி ஓடி ஆடி 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 என்ன சேர்த்தாலும் எவனோ ஒருத்தர் துண்டு போறான். இப்ப என் புள்ள தான் அனுபவிக்க போறான் நான் கஷ்டப்பட்டதை. அல்லேலூயா. அதுனா உண்மை சொல்லுங்களேன். அவன் சாப்பிட போறான், நம்ம பாட்டு போக போறோம், அவ்வளவுதான். அதுக்கு போதும் லிமிட்டா சேர்த்து வச்சுட்டு போங்கன்ற, நிறைய சேர்க்க வேணாம்ல. அவன் பார்த்துப்பான் உங்க வாழ்க்கைய. என்னையா அந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, அந்த நேரத்தை தேவனுக்கு கொடுங்க. வேதம் சொல்லுது, தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடுத்துருட்டார். அல்லேலூயா. ஒருவரும் இடரல் அடையாதபடிக்கு நீ எனக்காக போய் கடலிலே தூண்டில் போடு, முதலிலே வலையில அகப்படுற மீனை எடு, அது வாயில 2 வெள்ளி காசு இருக்கும், அது உனக்கும் எனக்கும். போய் நீ இப்ப என்ன பண்ண, கட்டிட்டு வா. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நாம் நன்கு புரிந்து, நான் முடிக்கிறேன், மணி நேரம் ஆயிட்டே இருக்கு. அப்ப இங்க அது வாசிங்க, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுறார். எப்பன்னா மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு, ஆமா, உன் மாம்சமும் ரத்தமும் இங்க என்னைக்கு உன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் நீ மறக்கிறையோ, என்னைக்கு உன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் வெறுக்கிறையோ, என்னைக்கு உன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் தூக்கி தூர போட்டு இயேசுதான் என் வாழ்க்கை என்று நீ நினைக்கிறாயோ, அன்றைக்கு இயேசு உன்னை பார்த்து சொல்வார், நீ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை. மாம்சமும் ரத்தம் என்ன ஆகணும் சொல்ல? மாம்சமும் ரத்தமா? இது உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவானவர் உனக்கு இதை வெளிப்படுத்திருக்கிறார். அப்ப வெளிப்பாடு உனக்கு வரணும். ஏங்க நாங்கெல்லாம் நான் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறீங்களா? இவ்வளவு தூரம் ஓடி 2000 4000 10,000 20,000 50,000 லட்சங்களை கொட்டி கொட்டி ஓடுறது எதுக்குன்னா, என் வீட்டை நான் அங்க கட்டுகிறேன், என் நித்திய வீட்டை நான் பரலோகத்தில் கட்டுகிறேன். ஒரு கதை சொல்லாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு அம்மா பெரிய பணக்காரம், அவங்க நல்ல பெரிய பெரிய நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தாங்களாம். ஒரு அம்மா வந்து ரொம்ப ஏழை, அந்த வீட்டில் வேலைக்காரியம். அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே ஒரு ஹெல்ப் கூட பண்ணாதான் இந்த அம்மா, அந்த பணக்கார அம்மா அந்த ஏழை அந்த யாருக்கு அந்த அம்மா ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்களாம், இந்த அம்மா மறிச்சிட்டாங்களாம். யாரே அந்த ஐஸ்வர்யமான அந்த அம்மா மறிச்சிட்டாங்க. மறிச்சிட்டு பரலோகம் போனாங்க போது, பரலோகத்தில் போனால் பெரிய பெரிய வீடெல்லாம் நல்லா மாளிகை மாளிகையாக கட்டியிருந்துதான். அந்த தூதன் ஒவ்வொரு வீட்டாக காமிச்சினே போயிருந்தாங்க.
வாட்டும் போது எல்லாம் பெரிய இது யார் வீடு, இது யார் வீடு, இது யார் வீடுன்னாங்களாம். அப்போ இவங்க எல்லா வீட்டையும் காட்டினே போயிருந்தாங்களாம். இதெல்லாம் இவங்க வீடு எல்லார் வீடு, பிரபலங்கள் வீடெல்லாம் காமிச்சிட்டு போயிட்டாங்க. கடைசியாக போட்டு இது யார் வீடு அப்படின்னு கேட்டாங்க. இது உங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்கல்ல அந்த அம்மா வீடு. எப்போ அவளுக்கு இவ்வளோ பெரிய வீடு அப்படி வாயை பொழந்து பார்த்து, இவ்வளோ பெரிய வீடா, அப்படியா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய வீடு, அழகாக மாளிகை பயங்கரமாக இருந்துதான். அப்பா இவளுக்கே வேலைக்காரிக்கு இவ்வளோ பெரிய வீடுனா எஜமான் நமக்கு எவ்வளோ பெரிய வீடு இருக்குன்னு சொல்லி அப்படியே போய் 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 பார்த்தா ஒரு கொட்டா இருந்தது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு வீடு கட்டணுன்னா என்ன போடுவீங்க சொல்லுங்களேன்? இல்லைம்மா, ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போய் வீடு கட்டினா முதல்ல அங்கே என்ன போடுவீங்க? கொட்டா போடுவீங்க. அப்புறமா தான் வீடு கட்டுவீங்க. அந்த கொட்டா பார்த்துட்டு சொன்னாங்களா இதுதான் என் வீடு. ஐயோ இல்லை, இது என் வீடே இல்லை, என் வீடே இல்லை. அதான் சொன்னாங்களா, நீ பூமியில் இருக்கிறப்போ ஒன்றுமே செய்யலை. உன் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தா பாரு, அவள் எல்லாருக்கும் நல்லதை செஞ்சான். தொற்கால செத்து போயிட்டான். அவன் என்ன பண்ணாலாம், அநேகருக்கு உதவி செய்து துணி தச்சு குத்து உதவி தான தர்மங்கள் நிமித்தம் பேதுரு போய் ஜெபம் பண்ண உடனே உயிரோடு எழுந்து வந்துட்டாலாம். அப்போ நீ இங்கே மறிச்சு அங்கே உயிரோடு எழுந்துக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஒரு சில நேரத்தில் சில காரியங்களை நான் செய்வேன் எங்கள் வீட்டிலே, அது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு டைமில் பிரச்சனை கூட வரும். அவ சொல்லுவான், உனக்கே இல்லாத நேரத்தில் நீ இது மாதிரி பண்ணிட்டு வரியே. எத்தனையோ நாட்களில் நான் இது மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டு எனக்கு இருக்காது, அமைதியாக இருப்பேன். அவள் சொல்லுவான், உனக்கே இல்லையே, நீ இந்த மாதிரி போய் பண்ணிட்டு வந்துடுறியே, நியாயமாக இருக்குதுங்களாங்க அவனு கேட்பான். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா கர்த்தர் ஏதாவது நமக்கு என்ன பண்ணுவார், நிச்சயமாக தருவார். நான் அன்னைக்கு விதைச்சேன், இன்னைக்கு அறுக்கிறேன். நீங்கள் விதைச்சி பாருங்க, அறுப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விதைக்காமல் அறுவடை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ போய் விதைக்கணும். விதைக்கணும்னா காணி கொடுக்கணும்னு பேசுறீங்களா ஐயா? அது சொல்ல நான் அது எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் நிறைய தராரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க போய் மற்றவர்களுக்கு விதைங்க. ஒரு ஏழைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அல்லேலூயா. கிறிஸ்மஸ்க்குலாம் நீங்கள் என்ன எடுப்பீங்க? மிஞ்சி போனா ஒரு 5 பட்டு புடவை எடுப்பீங்க. என்ன எடுப்பீங்க? சரி, ஒரு பட்டு புடவைன்னு வச்சுங்க. ஹலோ கேளுங்கெல்லாம், கிறிஸ்மஸ் என்ன எடுப்பீங்க நீங்களாம்? காஸ்ட்லியும் எடுக்கணுங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்காரனை போட்டு உலுக்கி கிளிக்கி அவனை ஆட்டி புளியாம்பழம் மொத்தம் கலகலகலன்னு கீழே கொட்டை வச்சு அவனே பாவம் அப்போ தான் 2 புளியாங்காய் சேர்த்து வச்சுருப்பான். அதை போட்டு உழுக்கணுன்னு மொத்தம் கீழே விழுந்துடும். அதை எடுத்துன்னு போய் 4 புடவை வாங்கிட்டு வந்துடுங்க. நாங்கள் 200 புடவை வாங்குவோம். எத்தனை புடவை? உன்னை விட பெரிய ஆள் நீங்களா நானா? சொல்லுங்களேன். 150 புடவை, 200 புடவை, ஏன் 350 புடவைலாம் கூட வாங்கியிருக்கு. வாங்கி எல்லாருக்கும் கொடுப்போம். ஒரு சில டைமில் கிறிஸ்மஸ் என் பொண்டாட்டி புடவை வானான்ருவா, நானும் எடுத்துக்க மாட்டேன். பேண்ட் ஷர்ட்டும் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் பாருங்க, அந்த நிறைவு எங்களுக்கு அப்படியே பயங்கரமாக டைட்டாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இறக்க தான் என்ன பண்ணுமா, அதை என் பொண்டாட்டி முதல்ல என்ன பண்ணுவோம், புடவைலாம் பூட்டி வச்சோம், யாருக்குமே கொடுக்க மாட்டேன். அப்போ நான் இப்போ சொல்ல, அப்போ திட்டுவேன், ஏன்டி இவ்வளோ புடவை வச்சுன்னுக்கிறிய, ஏழைங்களுக்கு கூட இந்த மாதிரி இருக்கிறிய, கட்டவே மான்ற, இது வேஸ்ட்டாக தானே இருக்குதுன்னொன்னே அவளை பேசி ஈசி கொஞ்சம் கொஞ்சமானு பார்த்தோன்னா இப்போ போக என்ன அது உள்ள வந்துன்னே இருக்குது. ஒரு 10 புடவை போச்சுன்னா திருப்பி ஒரு 10 புடவை உள்ள வருது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது தான தர்மங்கள் தான் அவளை என்ன பண்ணிச்சான், உயிரோடு எழுப்புச்சு. ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிக்க ஆசைப்படுறேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பரலோகத்தில் கட்டணும் அப்படின்னா உங்களுடைய வேலையை அங்கே செய்யுங்க. நீங்கள் அங்கே வந்து இங்கே கட்டுறதை விட்டு இங்கே கட்டுறதை நீங்கள் இங்கே கட்டினாதான் அங்கே கட்டப்படும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டு நீ போயிட்டு என்ன பண்ணலன்னா மணலில் வீடு, என்ன வீடு? மண் வீடு. மழை பெஞ்சனா ஆகும். செய்யுங்க, செஞ்சு பாருங்க. நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும். ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு ஆமென் சொல்லாமா? சிம்சோனை குறித்து நம்ம ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிடறேன், அவ்வளோதான். லாஸ்ட்டு இந்த சிம்சோனுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் ஒரு நசரேயும் விருதம் படைத்தவன். மனோவாவுக்கு குழந்தை ரொம்ப நாளாக இல்லை. தேவதூதன் மனோவானுடைய மனைவி கிட்ட வந்து, நான் ஒரு குழந்தை பிறக்கும், அவன் நசரே விரதம், அவன் தலையில் சரவன் கத்தி பறக்கூடாது, அவன் திராட்சை ரசம் புதிக்கூடாது, மதுபானம் குடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய தருவான். இந்த சிம்சோனுடைய பார்த்தீங்கன்னா அவன் யாருன்னா ஒரு நசரே விரதம். அவன் ஒரு தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்டவன். என்னது நசரே விரதம்? என்னது? தேவனால் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு இவனை பிரித்து எடுத்துருவாங்க.
இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்குள்ள என்ன வந்ததுன்னா அந்த மாம்சமும் அவன் என்ன பண்ணுது அவன் அவன் ஆக்சுவலாக அவனுக்கு திருமணமே ஆகக்கூடாது, அவன் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். இவன் என்ன பண்ணுவான், போய் ஸ்திரீகளை பார்ப்பான், அவளை விரும்புவான், அவளை விரும்ப நிமித்தம் அவளுக்கு கொடுக்க மாட்டேன்னு என்ன பண்ணுவான், அவனை எல்லாரையும் அங்கே சாவடிச்சு போட்டு அந்த வீட்டை நாசனம் பண்ணிட்டு அவ்வளோ என்ன பண்ணுவான், அங்கேருந்து வந்துடுவான். திருப்பியும் வந்து என்ன பண்ணுவான், அவள் மறிச்சுட்டு அந்த பெண்ணை வேற யாருக்கோ திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவன் பார்த்துட்டு என்ன பண்ணுவான், வேற யாருக்கோ திருமணம் பண்ணி கொடுத்துறான்னு சொல்லி திரும்பி வந்துட்டு அவன் வேதம் சொல்லுது அவன் வேசிகள் இடத்துல போனான் என்று. யாராவன் ஒரு நியாயாதிபதி. 20 ஊருக்கு அவன் யாரு, 20 பட்டணங்களுக்கு அவன் ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். அவன் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஒரு வேசின் இடத்துல போகிறான், அங்கே போய் அவன் இருந்துடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறான், தெளிலால் என்கிற ஒரு பெண்ணை ஒரு ஸ்நேகிதம் வருது. என்ன யார் அவன், ஃப்ரெண்டு. இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்டுங்களால தான் இந்த பாதிப்பு அநேகம் இருக்கு. என்னது, உங்கள் வாழ்க்கையில் இந்த ஃப்ரெண்டுன்றத வாசப்படிக்கு வெளியே வைங்க. எங்கே வைக்கணும், எந்த ஃப்ரெண்டோ, ஆம்பளை ஃப்ரெண்டோ பொம்பளை ஃப்ரெண்டோ எங்கே வைக்கணும், வெளியில். உலக ஸ்நேக தேவனுக்கு முன்பான பகை. அல்லேலூயா. இவன் என்ன சொல்றான், அவள் ஸ்நேகம் என்று அவள் ஸ்நேகித்தாளாம். என்ன பண்ணா, ஸ்நேகித்த பொழுது பெலிஸ்தியர் வராங்க. நான் உங்களுக்கு 1100 வெள்ளி காசு தரேன். அதானே 1100 தானேங்க, ஆமாம் 1100 520 1100 வெள்ளி காசு தரேன். இந்த பெலிஸ்தியர் என்ன பண்ணுறாங்க, இவன் எப்போ பாரு இவன் அவங்க காட்டை கொளுத்தினா, அவங்கள ஓட விட்டான், அந்த எல்லாரையும் சாவச்சான். இந்த பெலிஸ்தியர்கள் இவனை எப்படியாவது சிம்சோன் என்ன பண்ணணும், ஆமாம் பதிவு இருக்கிறாங்க. ராத்திரி பூசா பைபிள் சொல்லுது 2 பேரும் ராத்திரி முழுக்க யாருன்னா பேசாமல் கம்முன்னு உட்காந்து இருக்க முடியுமா? ஆனால் இவனுக்கு உட்காந்துருந்தானு எங்க வாசல்ல. இவன் பார்த்தான், இருட்டோட எழுந்தான், அப்படியே அழுக்க என்ன பண்ணான், 2 டோரையும் பிடிச்சான், தூக்கி தலைமையில் வச்சுக்கின்னு. எவ்வளோ பெரிய ஒரு திறப்பின் வாசல் எவ்வளோ பெருசு தெரியுமா இருக்கும். ஒவ்வொரு பட்டணத்திலும் அந்த வாசல் தான் அவங்களுக்கு என்னது, பாதுகாப்பு. அதை தாண்டி தான் உள்ளே வரணும், போகணும். எத்தனை பேர் பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் இப்போ அப்போ போயிருப்பீங்களா, பார்த்துக்கிறீங்களா, பெரிய கதவு இருக்கும். அந்த கதவுலாம் சும்மா கூட என்ன பண்ண முடியாது, நம்ம திறக்கத்தினா கூட 4 பேர் 5 பேர் சேர்ந்தான், அவ்வளோ பெரிய கதவு. இவன் அழுக்க என்ன பண்ணுறான், வச்சு தலைமையில் வச்சுக்கின்னு போய்கினே இருக்கிறான் மலைக்கு. அவனை ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவன் தெளிலான இடத்துல ஸ்நேகம் இருக்குதுன்னு சொல்லி அவனோட என்ன பண்ண, பெலிஸ்தர் வந்து பேசுகிறாங்க. நீ அவனை என்ன பண்ணு, எங்களுக்கு பிடிச்சி கொடுத்தனா உனக்கு நாங்கள் என்ன தரோம், காசு என்ன தரோம், 1100. எல்லாமே இந்த வெள்ளி காசுல தான் பிரச்சனையே இன்னைக்கு. அல்லேலூயா. 1100 வெள்ளி காசு நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க அவனை. அப்போ அவளை மயக்கிறான், இவன் நயம் காட்டுறான். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 9வது வசனம், அவனிடத்திற்கு பெலிஸ்தர் அதிபதிகள், அதில் 6வது வசனம் வாசிங்க. அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலன் எதிலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த எதனால. நல்லா கவனிங்க, அவ கேட்குறான், இவன் எங்க அதை யோசிச்சுதானே, இவன் கேட்குற கேள்வியே நான் உன்னை கட்ட போறேன்றா. யாரு இவன், கூட ஃப்ரெண்டு வைக்கல, சத்ரு கூடவே தாங்கிறா. இவன் சொல்றான், நான் உன்னை கட்ட போறேன், எதனால கட்டலாம் நீ எனக்கு சொல்லுன்றான். இதை கூட அவனால உணர முடியல. இன்னைக்கு நிறைய காரியத்தை நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்ன பண்றோம், சொல்லிடுறோம், எல்லாத்தையும் வளரிடுறோம். நம்ம எல்லா ரகசியத்தும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும், உங்க கணவருக்கு தெரியப்படுத்தணும், மிஞ்சி போனா உங்க ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்தணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, தெளிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட ஸ்நேகம் இருந்ததனால், ஸ்நேகமா இருந்தான், ஃப்ரெண்டு தான். அல்லேலூயா. ஒரு ரகசிய ஒரு உறவு. இந்த ரகசிய உறவு நீண்ட நாள் கழிச்சு எங்க போகுதுன்னா, பெலிஸ்தியர் அப்போ அவளுக்கு எல்லாமே உண்மையான அன்பு அவகிட்ட இல்லைன்றது உணரவே இல்லை. திரும்பியும் செகண்ட் டைம் பார்க்கிறா. திருப்பியும் 12வது வசனம் வாசிக்க. அப்போது தெளிலால் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தியரின் மேல் வந்து விட்டார்கள், பதிவிருக்கிறார்கள், அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்து கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். பின்பும் தெளிலால் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை என்ன பண்ண, பரியாசம் பண்ணினாய், எனக்கு பொய் சொன்னாய்,
எனக்கு சொல்ல திருப்பி திருப்பி நல்லா கேளுங்க. திருப்பியும் இவன் அந்த புத்திய மயங்கி போச்சு. அவன் சொல்றான், உன்னை நான் கட்ட போறேன், உன் பலன் எதுல இருக்குது. முதல் தடவை பெலிஸ்தர் வந்து இவன் மேல ஊந்தப்பவே இவன் உணர்ந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேரு சிநேகிதன் என்று சொல்லி உணராத உறவுகள்ல இருக்கிறாங்க, உணராத பழக்கத்தில் இருக்கிறாங்க. நிறைய தடவை தேவனிடத்திலிருந்து எச்சரிப்பு பெற்று கூட அந்த எச்சரிப்பை உதாசீனப்படுத்தி நீ மீண்டும் மீண்டும் அந்த சிநேகத்தில் இருப்பானால் அந்த சிநேகம் ஒரு நாள் வெளியரங்கமா எல்லாருக்கும் அறியப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியரங்கமாக்கப்படும். ஒரு நாள் அது எல்லாம் வெளிக்கு வரும். வெளிக்கு வராத ஒரு மறைபொருளும் இல்லை. இங்க வசனம் சொல்லுது, மீண்டும் திருப்பி கேட்கிறான், என்னை நீ இது மாதிரி பண்ற. அப்பொழுது அவன் அவளை பார்த்து, உன் இருதயம் என்னோட இராதிருக்கிறது என்ன? உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ இப்படி சொல்லுகிறாய். நீ இந்த 3 விசை என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலன் எதிலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லமா போனாயா என்று சொல்லி இப்படியே அவள் தினம் தினம் வார்த்தைகளாலே நொறுக்கி அலட்சியம் பண்ணி கொண்டு. இன்னைக்கு உங்களை யாராவது வார்த்தையில ரொம்ப பலவீனப்படுத்தி உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரியே இருந்து வார்த்தைகளை சொல்லி 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 உங்களை ஏதாவது உங்க இருதயத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தினா அவங்க உறவுல இருந்து என்ன பண்ணுங்க? அவன் சொல்றான் பாருங்க, அலட்டி கொண்டிருந்தாலும் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா. ஏன்டா அவனுக்கு ஆசையா? நான் கேட்கிறேன், உனக்கு எதுக்குடா உனக்கு வேசனா? விட்டு போக வேண்டியதானே அவளை. அதான் நம்ம சொன்னாங்க ஃபோனில். நான் திருப்பி 4 மாவடி போயிட்டு வந்து அவர்கிட்ட ஃபோன் பேசிட்டேன் பிரதர் அப்படின்னாங்க. பேசிட்டியா? 4 மாவடி போய் அந்த ஆவியை தோத்திட்டு வந்து எங்கே பேசின நீ? அந்த ஆவியோட பேசி. நான் சொன்ன ஒன்னே ஒன்று, நான் என்ன சொன்னேன்னா, நீ பிழைக்கணும்னா முதல்ல அவங்ககிட்ட பேசுறத முற்றிலுமாய் அந்த உறவாரு. அப்போ நீ என்ன பண்ணுவ? உனக்கு விடுதலை கிடைக்கும். சரிங்க பாஸ்டர், இப்போ நான் என்ன பண்ணேன்னாங்க, நான் ஜெபம் பண்ணி அறிக்கை செஞ்சு என்ன பண்ணேன்? இப்போ வேதம் சொல்லுது, சாவுக்கு ஏதுவான ஒரு व्यसனம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல பிளவுகள், சமாதானம் இல்லை, பிளவுகள் வந்தா அதுங்க என்ன பண்ணுங்க? விட்டுட்டு என்ன பண்ணுங்க? விலகி வந்துருங்க. அப்ப வசனம் சொல்லுது, தன் இருதயத்தெல்லாம் அவளுக்கு போச்சு போ மொத்தம் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சரண்டர். இப்படிதான் அப்படிதான் அப்படிதான். உடனே என்ன பண்ணா, நல்ல ஒரு 7 பின்னல் போட்டு இந்த ஜடையை என்ன பண்ணா, சவர கத்தி வாங்கிட்டு வந்தா ஒருத்தனை மடியில படுக்க வச்சுக்கினான். ஏன்னா மடியில தான் படுத்துனுக்கிற, தலையை சரிக்கிறது கூட தெரியாது அவனுக்கு. அவ்வளோ மயக்கத்தில் இருக்கிறான் போல. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு லவ் பொழுகுது, அவ்வளோ ஒரு ஸ்நேகம் அவள் மேல. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில வேதம் சொல்லுது, சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கின உடனே அவன் ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டி தாடியை கிடைக்கிறது போல 1000 பெலிஸ்தீனில் ஒரு கழுதை தாடியில் என்ன பண்ணான்? கொன்று போட்டான். அவ்வளவு வல்லமை மிக்கவன். இங்க சொல்றான், அவன் தலைமயிர் சரைக்கப்பட்டவன். அப்பொழுது அவள், சிம்சோன் பெலிஸ்தியன் அவன் மேல், அவன் அவளை தன் மடியிலே அவளை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விட்டு, அப்பொழுது அவன், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் போவேன் நான். பெலிஸ்தியர் அவனை பிடித்து, அவன் கண்களை பிடித்து, கண்களை பிடுங்கி அவனை என்ன பண்ணாங்கன்னா, காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகள் போட்டு சிறைச்சாலையில மாவரைக்க விட்டுட்டாங்க. யாராம? நியாயாதிபதி, பெரிய ஆளு, பெரிய ஆளு. ஒரு பொன்பல் நிமித்தம், ஒரு ஸ்நேகத்தின் நிமித்தம் வாழ்க்கையே முடியும். அன்பு தேவ ஜனமே, வாழ்க்கையில் இன்னைக்கு இது மாதிரி சிம்சோனை போல நீ இழந்துட்டு, எல்லா அபிஷேகத்தையும் பலனை நான் இழந்து நிற்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு எப்படி பண்றது,
இந்த சூழ்நிலையிலிருந்து என்ன எப்படி பண்றது, நான் எப்படி இந்த காரியத்திலிருந்து வெளியே வர முடியல, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படி சொல்லி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கினது. ஹல்லேலூயா. அவன் தலைமயிர் திரும்பவும் முளைக்க திரும்பினது. இன்றைக்கு உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விட போகுது. எப்படி சிம்சோனுக்கு இருந்த அபிஷேகம் எல்லாம் இழந்து போன போது அவன் தலைமயிர் மீண்டுமாய் முளைக்க, நீ இழந்து போன அபிஷேகத்தையும் நீ இழந்து போன விடுதலையும் கர்த்தர் மீண்டுமா இந்த நாளில புதுப்பிக்கிறார். கையை தட்டி அந்த அபிஷேகத்துக்குள்ள, தேவ மகிமைக்குள்ள, அந்த புது மகிமைக்குள்ள அன்றைக்கு சிம்சோனுடைய மயிர், தலை மயிர் மீண்டுமாய் முளைக்க திரும்பினது. முளைத்தது. கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் வாழ்க்கையில முளைச்சது. இன்னைக்கு மீண்டுமா உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு மீண்டுமாய் உன் சுக வாழ்வு ஆவிக்குரிய ஜீவியங்கள் இயேசுவின் நாமத்தில் துளிர் விடுவதா என்று சொல்லி நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற சபையே, ஜனங்களே, மனவாட்டியே, கர்த்தருக்குள் பிரியமானவனே, இன்றிலிருந்து உன் வாழ்க்கை இன்றிலிருந்து புது தலைமயிர் முளைக்க தொடங்கியது. அது இப்பொழுது ஆயிற்று. இப்பொழுது அந்த மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்குகிறது. புது அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ற. கையை தட்டி விசுவாசத்தோடு மியா தல லபரி சக்கரி பியாங்கலா மியா கரபல துடி பியா கரபல தடபலா புது கிருபையாய் நிறைத்து விடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாய் அவன் கொன்ற சரித்திரத்திலே அவன் அதிகமான ஜனங்களை கொன்றது என்று சரித்திரம் சொல்லுது. கொன்று குவித்து அவன் ஜெயத்தை, ஆண்டவரே இந்த ஒரு விசை சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த ஒரு விசை என் அபிஷேகத்தை முளைக்க பண்ணுனீங்களப்பா, இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்துங்க. இந்த பெலிஸ்தியர் கைகளிலே சொல்லுங்க, இந்த உலகத்தின் கைகளை நாங்கள் மடிஞ்சு போயிடக்கூடாதுப்பா. சொல்லுங்க, இந்த உலகத்தின் பிசாசின் இடத்துல நாங்கள் மடிந்து போயிடக்கூடாது. இந்த உலகத்தின் பிசாசு கிட்ட நாங்கள் ஆண்டவரே நாங்கள் எழுந்து போயிடக்கூடாதுப்பா. இந்த ஒரு விசை சொல்லுங்களேன், எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, இந்த ஒரு விசை ஆண்டவரே என்னை நீர் பலப்படுத்துங்க என்று சொல்லி சிம்சோன் 2 தூண்களை பிடித்து இழுத்த போது அங்க இருக்கிற கொல்லப்பட்டார்கள். அந்த வசனம் சொல்லுது, அவன் அதை காட்டிலும் முந்தி செய்த எல்லாத்தை காட்டிலும் அன்றைய தினம் அவனுக்கு அதிக ஜெயத்தை தேவன் தந்து எல்லாரையும் சாகடித்து அவன் மீண்டுமாய் தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். ஒரு ஆமென் சொல்லாமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசை முதல் சாபடிச்சுட்டு அந்த காரியத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இழந்து போன அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ கடைசியாக சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் இனி பரலோகத்தில் வீடை கட்டுகிறா இருங்க. பரலோகத்தினுடைய சாவியை வாங்கி கொள்ளுங்க. பரலோக வீட்டை கட்டுங்க. இங்கே வீடு கட்டுறியோ, ஜன்னலுக்குதோ, கதவுக்குதோ, ஏசிக்குதோ, ஃப்ரிட்ஜுக்குதோ, எதுவும் இருக்குதோ இல்லையோ, ஆனால் பரலோகத்தில் உன் வீடு கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. கர்த்தர் உன் வீட்டை கட்டுவாராக. கர்த்தர் தாமே இந்த காரியத்தை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபம் பண்ண. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. எங்கள் வீடுகள் பரலோகத்தில் இருக்குப்பா. அப்பா ஆண்டவரே உமக்கு பரலோகத்தில் எங்களுக்கு உறைவிடம் கட்டுகிற தேவனப்பா. பரலோகத்தில் எங்களை நீர் சேர்த்துக்கொள்கிற தேவனப்பா. எங்களுக்காகப்பா இங்கே வந்திருக்கிற சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பாதாள வாசல் மேற்கொள்ள சொன்னேன். அந்த வசனத்தின்படி கண்மலையின் மேல் உங்கள் வீடை கட்டணும். சொல்லுங்க, என் வீட்டை கண்மலை மேலே கட்டுவோம்ப்பா. பாதாள வாசல் அதை மேற்கொள்ளாதல்லப்பா. ஆண்டவரே இங்கே இல்லைப்பா, நான் அங்கே கட்டிட்டு அங்கே வந்து நான் சுகமாக இருப்பேன். ஆண்டவரே நீர் எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாய் என் வாழ்க்கையில் ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் மயிர், தலை மயிர் மீண்டுமாய், சொல்லுங்களேன், மீண்டுமாய், மீண்டுமாய், சொல்லுங்க, மீண்டுமாய் ஒரு விசை என்னை பலப்படும். சொல்லுங்க, மீண்டுமாய், சொல்லுங்க, மீண்டுமாய் என்ன ஒரு விசை, ஒரு விசை, ஒரு விசை, ஒரு விசை, ஒரு விசை, ஒரு விசை, ஒரு விசை. பியாந்தாபா சக்கரபலா துடி பியாந்தரா. இந்த மகிமை நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். தேவ கரமாளுகை செய்யட்டும். உன்னதமான நம்ம மகிமைப்பட்டோம். இயேசு முன் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய